அழகா நான் விஎஸ் பேசுறேன். நீ நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டாக்டர் ஸ்டோன் சீசன் 4 எபிசோட் 20. இந்த எபிசோட் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் முக்கியமா இந்த டாக்டர் ஸ்டோன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா இதை பார்க்கணும். ஏன்னா இந்த எபிசோட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் என்னன்றத நான் இன்ட்ரோலி ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 3 பேர்கிட்ட இறந்து போயிடுவாங்க நம்ம ஹீரோவோட சைட்ல இருக்கவங்க. அது யார் யாருன்றத பொறுத்து இருந்து பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கே தெரிய போகுது. அவங்களுடைய சாகுற அந்த தருணம் எல்லாமே உண்மையிலேயே பிரமாதமா இருக்கும். நான் அதை பார்த்துட்டு என்னுடைய எமோஷனை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளவு கண்ணு கலங்கிடுச்சு எனக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோ அவங்களுக்கு என்ன பண்ண போறன்றதெல்லாம் எல்லாமே பொறுத்து இருந்து பார்ப்போம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல அவங்க 3 பேரையும் உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எமோஷனல் எமோஜி போடுங்க. கண்டிப்பா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் அவங்க 3 பேருக்காக ஃபீல் பண்ணீங்கன்னு. மறக்காம என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சரி வாங்க நம்ம கத்துக்குள்ள போலாமா. ஹீரோவும் கவலைப்படாதீங்க, ஸ்டான்லி அட்டாக் பண்ண வரும்போது குரோம் வந்து அந்த மெடிசன் ஆக்டிவேட் பண்ணி அவங்கள கல்லா மாத்திடுவான். இப்ப இந்த ஒரு சூழ்நிலையில எல்லாருமே கல்லாயிடுவோமா. இந்த பீம் ரேஞ்சில் இல்லாத ஆளுங்களை நம்ம இந்த ரிவைல் ஃபீல்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மள மட்டும் ரிவைவ் பண்றதுக்கு அவங்களை அனுப்பிச்சோம். அப்படி பண்ண நம்ம ஜெயிச்சிருவோம்பா. சோக்கா நீ தான் இந்த வேலையை பார்க்க போற. கண்டிப்பா என்னுடைய நான் வேலையை காமிக்கிறோம்ப்பா. நீங்க எனக்கு காத்துட்டு இருக்கு. கோகாக்கும் என்னப்பா இந்த டேச்சரான வேலைக்கெல்லாம் அவ்வளவு போக சொல்றீங்க, என்னால ஒத்துக்க முடியாது. இல்ல இவரா பர்ஃபெக்டா இருப்பா, யாருக்கிட்டையும் மாட்ட மாட்டா. கூடவே நான் பிரான்சிஸ்காவும் அனுப்புறேன், நீ கவலைப்படாதுன்ற மாதிரி ராஜியை சொல்ல. சரி பார்த்தா இன்னொரு பக்கம் எதையும் யோசிச்சுட்டு நம்ம ரிவர் கிட்ட போனதா கரெக்டா இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்து இவங்க 2 பேர் மட்டும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. கண்டிப்பா அந்த இடத்துல நமக்கு தப்பிக்கிறதுக்கான ரேஞ்ச் கரெக்டா இருக்கிற இடம். அதனால அந்த இடத்துல ஒரு கண்ணு வச்சுட்டு இருக்கணும் மாதிரி இவன் சொல்லிட்டே வரும்போது அவ பார்த்தா மேல போயிட்டு எதையும் பார்த்துட்டு இருக்க. என்னடியாச்சு சோகா. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டான்லியோட குரூப் கரை ஒதுக்கிட்டு பாக்குறா. நீ சோகா என்னாச்சு? அவங்க வந்துட்டாங்கப்பா. கரை ஒதுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா தங்களுடைய கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு ஒரு ஃபார்மேஷனோட முன்னோக்கி போறானுங்க. சார் நான் உங்களுக்கு பின்னாடி போறேன், நீங்க எனக்கு பின்னாடி வாங்க. முன்னாடி எதனா ஆபத்து டிராப் எதனா நாங்க உங்களுக்காக மாட்டிக்கிறோம், நீங்க எப்படியாச்சும் தப்பிச்சிருங்க அதுல இருந்து. சரி ஓகே. அதுக்கப்புறம் மாயால என்ன ஸ்டான்லி சைனோ சொன்ன விஷயத்த பார்த்துட்டு கரெக்டா கண்டுபிடிச்சியா என்ன ஏது? கண்டிப்பா எனக்கு இந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆராசா தான் சயின்ஸ் கிளப் கிட்ஸ் இருக்கிற ஒரு முக்கியமான கோல் இருக்கிற பகுதி. எனக்கு இது ஜெனோ தான் சொல்லியிருக்கான். ஆஸ்டேஜ் எல்லாம் முன்னாடி நோக்கி நகர்ந்து போகன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பயந்த வழியும் கூடவே பார்த்தா மாட்சுகாசாவையும் பிடிச்சி வச்சிருக்காங்க. அம்பா கீன்றோவும் மாட்சுகாசாவும் மாட்டிட்டு இருக்கானுங்க. விசாக்கா இது ரொம்ப பிரச்சனை தான். இவங்க வந்துட்டானுங்க, நம்ம போயிட்டு அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? இல்ல அதுக்காக தான் நம்ம கிட்ட இப்போ ரேடியோ டிவைஸ் இருக்கு. ஆனா இப்போதைக்கு நம்ம அதை ஆன் பண்ணி அவங்க கிட்ட தகவல் கொடுத்துட்டோம்னா பிரச்சனை ஆயிடுமே. ஏன்னா இவனுங்க நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க மாதிரி பார்க்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க இருக்கிற இடத்துக்கு ஒரு ஆபத்தான சிலந்தி இவங்களை கடிக்கலான்னு வருது. ஆனா இவங்க மேல இருந்து வெளிப்பற அந்த ஸ்மெல்லினால அதுக்கு ஒத்துக்காம அந்த இடத்த விட்டு பின்னாடி போயிடுது. இது எல்லாமே ஹீரோடைய வேலை தான். ஹீரோ அமேசான் காட்டுக்குள்ள இருக்கிற இந்த பூச்சிகள் எல்லாத்தையுமே இந்த பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய உடம்புல கிரீம் எல்லாருமே தடவிருப்பாங்க ரெடி பண்ணி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தடவுல இப்போ அது எல்லாமே வேலை செய்யுது. அந்த பூச்சி அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு போக அது வந்த உடனே பார்த்தா ஸ்டாண்டியோட குரூப்ல இருக்க அவள மாதிரியா இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அதை கடிக்க அவ பார்த்தா அதுக்கப்புறம் வழியில துடிக்குது. இவங்களும் பார்த்துட்டு ஃபீல் பண்றாங்க. அப்ப பார்த்தா அவளுடைய உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாய்சன் உள்ள ஏற ஆரம்பிக்குது. அவள் நம்மளுடைய எளிமையா இருந்தாலுமே அவன் ரொம்ப ஆபத்துல இருக்காப்பா, அவளை நம்ம காப்பாத்தி அவனை சொல்லிட்டு மிஸ்ஸாக சொல்ல. அப்புறம் பார்த்தா செங்குவும் ஒரு மருந்து கொடுத்துருப்பான். எமர்ஜென்சியான டைம்ல எதனா ஒரு பூச்சி தப்பி தவறியாச்சும் உங்களுக்கு அடிச்சுன்னா அந்த இடத்துல வந்து இந்த மெடிசன் இருக்கிற துணியை வந்து அந்த காயம்பட்ட இடத்து மேல வைங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாய்சன் எல்லாத்தையுமே நல்லிஃபை பண்றோம். ஆனா நீங்க சீக்கிரமா அதை பண்ணணும், பயன்படுத்தலாம வேணாம்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது சோகாக அவளை பார்த்துட்டு முடியவே இல்லை. அவ வழியால துடிக்கிறத பார்க்க முடியாம அதுக்கப்புறம் அவ வேகமா போயிட்டு அந்த இடத்துல அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றா. இதுல பார்த்தா நல்ல முறையா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்குது. திரும்ப அவளுக்கு உயிரே வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜெனோவும் ஸ்டான்லி கண்டிப்பா என்னத்துக்கு வந்திருப்பான், என்ன ரெஸ்கியூ பண்ணாம இந்த இடத்த விட்டு போக மாட்டான், அவன் அவ்வளவு திறமையானவன். எனக்கு தெரியும் சென்சே, நீ சொன்ன போல அவனுடைய ஆட்கள் எல்லாமே நல்ல பக்கவா தான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே ஸ்டான்லியோ என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல புத்திசாலியான ஆளு தான். உன்னுடைய வீக் பாயிண்ட் எதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அது குறிப்பிட்ட வடிவம் நிறைஞ்ச ஒரு இடம் தானே. ஹீரோ கொடு போயிட்டு அவனுக்கு பாக்குறான் பாருங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணும் எதுக்காக எனக்கு உதவி பண்ற? நீ எனக்கு உதவி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நான் உன்னுடைய பரம எதிரி. அது உண்மைதான். இப்ப நீ ஓகேவா? உன்ன ஒரு பூச்சி கடிச்சிச்சு தெரியும்ல. ஆனா அவ ரொம்பவும் நன்றி. அதுக்கப்புறம் இவன் வந்ததை பார்த்துட்டு பின்னாடி எல்லாருமே பார்த்தா அதுக்கப்புறம் கன் பாயிண்ட்ல நம்ம சோக்காவை பிடிச்சிறாங்க. ஃப்ரீஸா என்ன பார்த்தோம் என்ன சொல்றானுங்க அவனுங்க? ஃப்ரீஸ்னா கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்காங்கன்றது தெரியுது. அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? தேவையில்லாம வந்து மாட்டிக்கணும்னா இவங்க பிடிச்சிருவாங்க. நான் அந்த இடத்துல ஓடணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு தப்பிக்க அவளை விடாதீங்க, பிடிங்க. அவ போற பின்தொடர பாதையே ரிப்போர்ட் பண்ணிடுங்க, பேசுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. அட கடவுளே, சோக்கா நீ போற பாதையை அவனுக்கு இருக்கிற இடத்த காட்டி குத்துற முடியலாம், பழங்க இருக்கிற இடத்த விட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அவ கைகாரி நடக்கிற அந்த கத்தியை எடுத்துக்கிறா. என்னால முடிஞ்சிருக்க அவங்களுக்கு எதனா உதவி பண்ணி அவனை இதை வச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் போகக்கூடிய பாதையை வந்து கொஞ்சம் மாத்தி அமைச்சு அவளை காமிக்க தொடர்ச்சி இவ்வளவு ஃபாலோ பண்ணி வரா. ஒரு இடத்துல பார்த்தா சுத்தி வளைச்சிட்டாங்க சோகாவை. எக்கச்சக்கமான பேர் இருக்க. இந்த கிச்சன் நைஃபை வச்சு யாருக்கு உதவி பண்ண முடியுமோ உதவி பண்ணி ஆவன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தூக்கி விசிறடிக்கிற பிரான்சிஸ்கோவும் அந்த வெப்பன் பார்த்தா கரெக்டா நம்ம மாட்சுகாசை கிட்ட போகுது. அவன் அதை பார்த்துட்டு கண்டிப்பா இந்த வெப்பன் என்ன நோக்கி வருதுன்னா என்ன இந்த இடத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தன்றது தெரியுது. இருக்கிற இந்த வாய்ப்பையும் நான் விட்டுட்டேன், என்னுடைய லைஃப்ல நான் பண்ற பெரிய தப்பு இதுதான் இருக்கணும், விட மாட்டேன் அப்படின்னு. அடுத்த கட்டமா அந்த கத்தி எடுத்து கீழோடைய கையில கட் பண்ணி விடுறான். கீழ பதட்டத்துல என்ன பண்றது தெரியல. அதுக்கப்புறம் அவனை போட்டு லாக் பண்றானுங்க. எப்படி முடிக்கிறீங்க மாதிரி பைத்தியக்கார தயவலி ஒண்ணுமே புரிய மாட்டேதுக்கு. அவன் ஒரு பக்கம் இப்போ கத்தி எடுத்து மாட்டுக்காசை காப்பாத்தல அந்த வேலையை பயண மாட்டான் பயந்தவழி. ஆனா மனசுக்குள்ள அழுவும் போது யோசிக்கிறான், க்ளோஸ் ரேஞ்சில இருக்காங்க, கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியாது. இல்ல
இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை காப்பாத்த பத்தி என்ன காப்பாத்திருக்கான், மாஸ்டர் எதனா பண்ணுங்கன்ற மாதிரி அவனை கத்துறான். சோகாவை சரௌண்ட் பண்ணி அவளை கொல்றதுக்காக தயாராட்டாங்க. விட மாட்டேன் அப்படின்னு ஒரு கட்டை எடுத்து தலைவன் அதுக்கப்புறம் போயிட்டு ஒவ்வொருத்தரையும் போட்டு ஆத்துற மாதிரி சோகாவை ஷூட் பண்ணாதீங்களா அப்படின்னு திறமையா சண்டை போடுற பதட்டத்துல ஒரு இடத்துல பார்த்து ஸ்டான்லியை தன்னுடைய கன் எடுத்து வந்து ஷூட் பண்ணி இவன் ஓவரா பேசிட்டு இருக்க சமயத்துல பார்த்து ஷூட் பண்ணி கீழே சாய்ச்சிடான். லம்பால் சாரம் நினைச்சிட்டான். இவளையும் பிடிச்சிட்டான். பிரான்சிஸ்கோ இதை பாக்குறா. ஸ்டான்லி கிட்ட அதிகப்படியான திறமை இருக்குது, இப்பதான் புரியுது. கண்டிப்பா அது அவனதான் இருக்கணும். ஆனா அவன் ஏன் கீன்றவையும் மாட்சுகசையும் இன்னொன்னும் கொல்லல, கூடவே கூட்டினா அவங்க எல்லாருமே ஆஸ்டேஜா பிடிச்சுன்னு வராதுன்னு அர்த்தம். அவங்களுடைய நோக்கம் செங்குவை பிடிக்கிறதுன்றது. அப்ப இவங்களை ஆஸ்டேஜா வச்சுட்டு இருக்கானா, இவங்களை கண்டிப்பா ஏக்கார்ந்து கொண்டு கடைசி வரைக்கும் கொல்ல விட மாட்டான். இதை புரிஞ்சுக்கிட்டு பிரான்சிஸ்கோவும் எங்க பாருங்க நாங்க எல்லாமே சிவிலியன்ஸ் தான், எங்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு தானாவே வந்து மாட்டிக்கிறா. சோகாவும் ஒரு சிவிலியன் டாக்டர் தான். உங்களுடைய குரூப்ல அடிப்பட்ட ஒருத்தங்களுக்காக அவ ஹெல்ப் பண்ணிருக்கா. அவளுடைய வேலை ஒரு டாக்டரா இருந்து எல்லாரையும் குணப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வேலையை பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம செங்குவோட டீம்ல நாங்க இந்த மாதிரியான வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம், டாக்டரிங் வேலை. அதனால எங்களை பொறுத்தவரைக்கும் யாருக்கு அடிப்பட்டாலுமே நாங்க உதவி பண்ணி ஆகணும். அதனால எங்களை எதுவும் பண்ணாதீங்க. சோகாவை புரிஞ்சுக்கிறா. பிரான்சிஸ்கோ என்னமோ முயற்சி பண்றா. அப்படி உங்களுக்கு மனசளவுல விருப்பம் இல்லைன்னா நீங்க எங்களை எனிமையா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கொண்டுலான்ற மாதிரி ஸ்டான்லி கிட்ட சொல்லவும், இல்ல எங்க ஆளுங்களை ஒருத்தவங்க காப்பாத்திருக்கீங்களா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு போர்ல மெடிக்கல் டீமை எப்பவுமே யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது. இவன் உண்மையதான் சொல்றா. அதுக்கப்புறம் வந்து அவங்க கேட்ச் பண்ணிடுறாங்க. சோகா அதுக்கப்புறம் பழமின் வந்துட்டு இருக்கா. என்னால தானே இந்த பிரச்சனை எல்லாமே என்ன மன்னிச்சிட்டு. நீ சோகா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, கண்டிப்பா நிலைமை மாறதான் போகுது. லியோனார்டோ என்னடா ஆச்சு, ஒரு சிக்னலை கூட கொடுக்க மாட்டேன், போற சைடு ஒழுங்கா தான் போறமா. இல்லப்பா அந்த பட்லர் பிரான்சிஸ்கோ கண்டிப்பா இந்த இடத்துல ரேடியோவை பயன்படுத்தினா மாட்டி போன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நான் பயன்படுத்தல, அது எனக்கு தெரியும். எப்படி இருந்தாலுமே நீங்க நாங்க அனுப்புற அந்த சிக்னல்ஸ்னால உங்களுடைய மெயின் பேஸுக்கும் நீங்க அனுப்ப முடிய சிக்னல் இந்த இடத்துல இருந்து உங்களால எங்களுடைய ஆளுங்க இருக்கிற பிளேஸையும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் கடுப்பா வரா. என்னாச்சு சோகா பிரான்சிஸ்கோ என்னாச்சு, கம்யூனிகேட் பண்ண முடியுதா இல்லையா? ஹீரோவும் இல்ல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அவங்க ஸ்டான்லி கிட்ட மாட்டிட்டு இருப்பாங்க அப்படி ஹீரோ கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லிடுறான். உண்மைதான்ப்பா, பிரான்சிஸ்கோ நல்லாவே தெரியும். அவளுடைய ரேடியோ மூலியமா அந்த இடத்துல இருந்து நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணணும் போது கண்டிப்பா எனிமிஸ் வந்து நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுக்காக அவ பயன்படுத்தாம கம்யூன் இருப்பா. எப்படி இருந்தாலும் எக்ஸாக்டா நம்மளுடைய இருக்கிற இடத்த வந்து பிரான்சிஸ்கோக்கு மட்டும் தானே தெரியும், நம்ம ஜியோகிராஃபரும். அப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்க இருக்கிற இடம் கரெக்டா அப்படி கால்குலேட் பண்ணி சொல்லுவா பாருங்க. ஹீரோவா கரெக்டா கணிச்சிருவான் இந்த இடத்துல தான் பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு. கவலைப்படாதீங்கப்பா, ஸ்டான்லிக்கு இதனால ஃபைனல் பேட்டில் இந்த இடத்துல ஆரம்பிக்குது. ஸ்டான்லியோட டீம் அந்த இடத்துல இருக்காங்க, மெடுசாவோட டீம் நம்ம இந்த இடத்துல இருக்கும். நம்ம கிட்ட நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. மெஜிசியனும் ஏனடா எங்கு மாமா ஸ்டான்லி வந்தா வாட்டோட கிட்ட வந்துட்டு பயன்படுத்திக்கலாம்டா, தேவையில்லாம இப்பயே மெடிசா ஆக்டிவேட் பண்ணிடாதா, அவன் தூரத்துல இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்போ சோகாவை பிரான்சிஸ்கோவும் மாத்திக்கிறாங்கடா. அவங்க கிட்ட தான் ரிவைவல் ஃப்ளூயிட் இருக்கு, அதை நீ அவங்க கிட்ட கொடுத்ததுனால அவங்க தானே நம்மள வந்து காப்பாத்துவாங்க. இப்ப அவங்கள இல்லாத போது எப்பறம் நீ பயன்படுத்திட்டு மாட்டி போட்டாடே வேணடா, கொகாக்கோ வேணா இதெல்லாம் பண்ணலடா, நீ வேணடா அவளை கூப்பிட்டு சொல்றா. கொகாக்கோ எங்கடி போயிட்ட, அப்புறம் பார்த்தா வந்ததுல இல்ல இவ எங்க போயிட்டான்ற மாதிரி பார்க்கவும் அதுக்கப்புறம் பார்த்தா வந்த இடத்த விட்டு நம்ம சோகாவை காப்பாத்துறதுக்கு வேகமா போறா. இன்னொரு பக்கம் நம்ம தாத்தாவோ தன்னால முடிஞ்சளுக்கு எனிமி கிட்ட வர வர தன்னுடைய வேலையை இன்னும் வேகப்படுத்துறாரு. ஸ்டான்லிக்கு எதிராக இந்த கருல பேட்டில் பிரமாதமா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சோகாவோ பிரான்சிஸ்கோவோ வந்த வழியில அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் வச்சு இவனுங்க வந்த வழியாவே கரெக்டா ஃபாலோ பண்ணி போறானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம கொகாகோவா அந்த இடத்துக்கு வந்துட்டு பாக்குறா. அட கடவுளே, எனிமியோட பொசிஷன் வந்து நம்மளுடைய பேச கிட்ட இருக்கு. ரொம்ப இப்படியே போனா கொஞ்ச நேரத்துல போயிடுவாங்க போலயே. இருந்தாலும் விட மாட்டேன், நம்மளுடைய சோகா பிரான்சிஸ்கோ இவங்க எல்லாருமே காப்பாற்றணும். அப்படியேங்கப்பா என்ன பிளான். அப்புறம் பார்த்தா அவனுங்க கண்ணு மண்ணில ஒரு நூலை தொங்க விட்டு கட்டி அதில் கட்டி வச்சிருக்கானுங்க. முன்னாடி போகும்போது தொங்க வருதுல செங்கு வந்து இவங்களுக்காக எதனா ஒரு ட்ராப் ரெடி பண்ணிருக்கானா, அது எல்லாமே இதுல மாட்டிக்கின்னு அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு அலட்ட போறானுங்க. பார்த்தாத்துக்கு லியோனோட பார்த்தா ரேடியோ ஆப்ரேட்டடா கரெக்டா வேலை பார்த்துட்டு இருக்கான். எந்த சைடு என்னென்ன சவுண்ட் வருதுன்னு. பின்னாடி பேக் சைடும் இன்னொரு கார்டு இருக்கான். எதனாலேயே பார்த்தா எல்லா ஸ்பாட்லயும் எல்லாருமே கண்காணிச்சிட்டு இருக்கானுங்க, எந்த சைடு இருந்து எந்த எனிமி வர போறானு. இதுல எதனா ஸ்பேஸ் கிடைக்குமா? அட கடவுளே, ஒரு ஸ்பேஸ் கூட கிடைக்கல, எல்லாருமே அங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ணது நம்ம யோசிக்கும் போது பார்த்தா திடீர்னு இவளுக்கே தெரியாம பார்த்தா அந்த 2 பேர் வர. உண்மைதான், அவங்க எல்லாருமே 21 செஞ்சுரியோடைய ப்ரொஃபஷனல் சோல்ஜர்ஸ். சுகாசா யோகா என்ன எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டு இந்த நீ வந்து தனியா சண்டை போலான்னு பாக்குறியா? எப்படிப்பா இவங்களை பிடிக்கிறது? சுச்சுவேஷன் நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும், அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். சரி ஓகே, நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா யோகா நம்ம குரோம் இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வாய்ஸ் ரெக்கார்டிங் வச்சுட்டு மெடிசா ரிவைவ் பண்ணதுக்காக ரெடி பண்ணாத ஒரு செட்டப்பை பார்த்தா நம்ம யோகா எடுத்து ரெடி பண்றான். அதோட கயிறு பிக்கவும் அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்குள்ள இருந்து கன் சவுண்ட் மாதிரியான விஷயம்லாம் கேக்குது. இது நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கொகோகோ பக்கம் ஷாக வரா. உண்மைதான், இது எல்லாமே குரோம் தான் ரெக்கார்ட் பண்ணோம். இது வந்து மெடுசாவை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு ரிமோட் மாதிரி பயன்படுத்தலாம். ஆனா அதுக்கப்புறம் நாங்க இவனுக்கு பார்த்தா அதுக்கப்புறம் கன் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி பாக்குறாங்க. அது எஃபிஷியன்ட்டா கேக்குதானே. குரோம் பார்த்துட்டு ஷாக வரடே, என்னடா கண்ணை வச்சு சவுண்ட் நான் எதுவும் ரெடி பண்ண, நீங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அவன் ஷாக. ஆனா அந்த கன் சவுண்ட் வந்து எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகல. இதனால செங்குவோம் ஏன்டா பிளாஸ்டிக்ல அடிக்கிற அந்த சவுண்ட் வச்சு கண்ணை ரெடி பண்ணி பாருங்க. ஆமால இது வேற லெவல்ல ரெக்கார்ட் ஆகுமே அப்படின்னு அதுக்கப்புறம் அதை பிளே பண்ணி பார்க்க நிஜ கன் சவுண்ட் மாதிரியே இருக்கு. எந்த ஒரு சவுண்ட் பார்த்தா அப்படியே எக்ஸாக்டா கேக்குதுல. அவங்க எல்லாமே பதறானுங்க, எல்லாருடைய ஆளுங்க நம்மள அட்டாக் பண்ணானுங்கன்ற மாதிரி பதறானுங்க நம்ம ஆளுங்களே. இன்னொரு பக்கம் எல்லாருமே அந்த அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கின்னு இந்த முட்டாள் பசங்க அந்த இடத்த விட்டு போயிட்டு அட்டாக் பண்ணதுக்காக போறானுங்க. மும்முரமா தனி குரூப்பா பிரிஞ்சு இவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல் கண்டிப்பா கணித்து பிடிச்சிருவாங்களா? அதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய வேலை இந்த இடத்துல அவங்கள தனியா பிரிச்சு அவங்கள திசை திருப்பணும், அவ்வளவுதான். ஹாஸ்டேஜ் கண்டிப்பா சாக மாட்டாங்க, ஆனா நம்மளுடைய வேலை ஹாஸ்டேஜை காப்பாற்றணும். அப்படி இந்த ஆளுங்களை அடிக்கணும். முக்கியமா நம்ம வந்து இந்த கம்யூனிகேஷன் ஆப்ரேட் பண்ற அவனை அடிக்கணும். அவங்க கிட்ட இருக்க அந்த ரேடியோ வயசுல போதும், மிச்சம் எல்லா விதமான கம்யூனிகேஷனும் நின்றோம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா தான் இருக்கு. அப்ப நான் முதல் வேலை அதை நம்ம பண்ணாலே போதும்பா, நம்மளால
இவங்க எல்லாருமே தடுத்துட முடியும். சரி அந்த ஒரு விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் கோகாக்கோ சொல்ல. இன்னொரு வழியா இருக்கு. பேசாம அவ்வளவு தூரத்துக்கு அவனை வர வச்சுட்டு ஜனவடி கழுத்துல கத்திய வச்சு மிரட்டினா ஸ்டான்லி சரண்டர் ஆயிட போறான். ஆனா அப்படி பண்ற ரொம்ப சாத்தியமானது எனக்கு தெரியல. அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் இருந்தாலுமே நம்மளுடைய எனிமி சாதாரணமான ஆளுங்க கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க கிட்ட நிறைய நம்மளுடைய ஆளுங்களும் இருக்கிறதுனால அவங்கள அவன் மிரட்டுவான். உண்மைதான், நம்ம ஜனவை காயப்படுத்தணும்னா நம்ம ஆளுங்களையும் அவன் காயப்படுத்துவான். பத்தத்துக்கு அந்த இடத்துல இருக்க எல்லாருமே ஆபத்துல இருப்பாங்க. கான் சிட்டில இருக்கவங்க. ஆமா இந்த இடத்துல இருந்து அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்ப எப்படி அந்த இடத்துல இருக்க நம்மளுடைய ஆஸ்டேஜ் எல்லாத்தையுமே அவனுக்கு மிரட்டி இது பண்ணுவாங்க. இங்க இருக்கவங்களையும் நம்ம காப்பாத்திடலாம், அங்க இருக்கவங்களையும் நம்ம காப்பாத்திடலாம். ஆனா அதுக்கு இன்னொரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? யோகாவும் பேசாம நம்ம ஜனோடைய ஃபிங்கர்ஸ் ஒவ்வொன்றையே கட் பண்ணி எடுத்துட்டோம்னா கண்டிப்பா இவன் அடங்கிடுவான். நடக்கிற கதையை பத்தி வேறுபடாத. அப்ப நம்ம முதல்ல நம்ம அவங்க கிட்ட இருக்க அந்த ரேடியோ கம்யூனிகேஷனை நம்ம கட் பண்ணணும். அது மூலியமா நமக்கு அதிகப்படியான நேரம் கிடைக்கும். சரிதான்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா மாயாவோட குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு நின்றுங்க. எனக்கு நல்லாவே தெரியும் USA உடைய ஓமன்டா நானு ஃபைட்டிங் சாம்பியன் வேற. இந்த மாதிரியான சில்லறத்தனமான விளையாட்டுகளாக்கி எனக்கு சீக்கிரமாவே தெரியும். உங்களை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி மேல பாப்பா பாருங்க. யாரா சோனியா கறி மாதிரி பாக்குறான்னு சொல்லிட்டு இவங்க பதறாளுக்கு ஒரு பக்கம். ஏய் நம்மளுடைய எனிமி சொல்லவே கண்ணை வச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரம் உங்களுடைய கண்ணு நம்ம கீழே போட வைக்கணும். யோகா அதுக்கப்புறம் சண்டையில இறங்க ஆரம்பிக்கிறான். சுகாசாவும் நானும் ரெடி தான். அதுக்கப்புறம் கோகாவும் நீங்க கவலைப்படுறீங்க, அது ரேடியோ நான் முதல்ல போயிட்டு அடிக்கிறேன். மூணு பேருக்குமே நல்லா தெரியும் இந்த ஒரு சூழ்நிலையில நம்மளால கண்ணை எதிர்த்து போராட முடியாது. கண்டிப்பா நம்ம இறந்து போக போறோம்னு. ஆனா நம்ம செங்கோடைய டீமை பாதுகாக்கிறதுக்காக அந்த ரேடியோவை வந்து இவங்க அழிச்சிட்டாலே போதும். செங்கோடைய டீமுக்கு வெற்றி கிடைச்சிடுறதுக்காக தங்களே தியாகம் பண்றதுக்காக அவங்க இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க தக்காளி வெறியா இருக்க சண்டை. சுகாசா போட்டு போராட்டியா இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மாயா லேடியோ நம்ம கொக்கோவை போட்டு அடிக்கிறா போலுங்க. செம வெயிட் கட்டவ. யோகா இன்னொரு பக்கம் பிரமாதமா சண்டை போடுறான். நான் எதிர்பார்க்கல இவங்க இந்த அளவுக்கு சக்திசாலியா இருப்பாங்க. பட் இருந்தாலும் இது நாள் வரைக்குமே இந்த மாதிரியான ஒரு பேட்டிலுக்காக தான் நான் காத்திருந்தேன். அது எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஒரு சமயத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க தயாரா இருக்க. இதுதான் இவங்களுக்கான ஃபைனல் பேட்டில். சுகாசா கிட்டத்தட்ட நிறைய பேர் போட்டி எடுக்க இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் சைடுல போயிட்டு அட்டாக் பண்ண. கோகோ தப்பிக்கிறதுக்காக நம்ம யோகாவை உதவி பண்றதுல அந்த மாயா லேடி உன பக்கம் மரத்தாக்கி சாச்சி தடுத்து விட்டுறா. ஆனா நம்ம சுகாசாவை பார்த்த ஒரு காலம் வந்து தடுக்க நீ போ நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிருவா. இந்த சுகாசாவை இவன் ஏன்டா டே இவன் தான் ஜப்பானுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஹை ஸ்கூல் மார்ஷல் ஆர்ட் சாம்பியன் டிரைவன். ஓ அப்படியா அப்படின்னு மாதிரி மாயா. அதுக்கப்புறம் நம்ம சுகாசா கூடிய சண்டை போட ஆரம்பிப்பா. பாருங்க ரெண்டு பேருடைய சண்டை வேற லெவலா இருக்கும். சுகாசா ஒரு இடத்துல ஒரு அடி கொடுக்கலான்னு பாக்க இருந்தாலுமே தப்பிச்சு திரும்ப வந்து அட்டாக் பண்ணதுல பரவாயில்ல நீ நல்லாவே சண்டை போடுற. ஆனா உன்னுடைய ஆப்போனன்ட்ட நீ குறைச்சி மதிப்புறது ரொம்ப தப்பு. பொண்ணு அடக்க உடக்கமா நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ குத்து வருவா. பாருங்க கடுப்புல நம்ம சுகாசா திரும்பி ஒரே ஒரு அடி தான் அவ கையிலே தான் கொடுப்பான். அதுக்கே சைடு வைவாவ மாச்சிருப்பா மாயாவே தோக்கடிச்சான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது ஒரு நாய் பார்த்து திடீர்னு அவனுடைய நெஞ்சிலே சுட்டுறது. இவனுடைய பழைய விஷயத்தெல்லாம் இவன் யோசிச்சு பாக்குற பிளாஷ்பேக்ல கடைசியில பார்த்தா சுகாசாக்கு ஹியூமனால உருவாக்கப்பட்ட சயின்டிபிக்கல் வெப்பனால தான் இப்ப அழிவே ஏற்படுது. அவனை கண்டமணிக்கு அவனுங்க சுடுறானுங்க. சுகாசா அப்படின்ற மாதிரி நம்ம இவ்வளவு பாக்க ஒரு கால பார்த்தா நம்ம யோகாவை வந்து அடி வாங்கிறான். அந்த கன் ஷாட் எல்லாமே போனியா அந்த ரேடியோ அழிச்சிடு அப்படின்னு அவன் சொல்லுவோம். சுகாசா அப்புறம் யோகாவுடைய தியாகத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு வேகமா போயிட்டு ரேடியோ அழிச்சிடா. ஓ இதுதான் உங்களுடைய கோலா? ஆமா அப்போ நீ இதோட உன் கதையை முடிச்சுக்கலாம்ல அப்படின்னு ஸ்டான்லி அதுக்கப்புறம் இல்ல கொக்காவே சுட்டு கொண்டுறான். மெஜிஷியனுக்கு ஏதோ தப்பா படுது, ஏதோ சகுனமே சரியில்லைன்னு அந்த இடத்துல பெயரும் மழையினால சுகாசாத்துக்கு அப்புறம் ஒரு டைலாக் எல்லாம் பேசுவோம் பாருங்க. அப்புறம் மொதமா இருக்கும் கண்ணே கலக்கிட்டேன் நானு. நீங்க சாதிச்சிட்டீங்க, நீங்க ரெண்டு பேரும். யோகா இறந்துட்டான், கொகாக்கோ கடைசி கட்டத்துல இருக்கா. நானும் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்க முடியாது உயிரோட. கண்டிப்பா செங்கோடைய டீம் ஜெயிப்பாங்க. இதுக்கு முன்னாடி என்னவையும் மீறவையும் இப்படிதான் அவன் காப்பாத்தினா. திரும்பி அவங்களை கல்லா மாத்தி கல்லுல இருந்து திரும்பியும் ஒரு ஹியூமனா மாத்தினா. இப்ப எதுக்கு இவன் தேவையில்லாம திரும்பி இதே விஷயத்தை யோசிக்கிறான்றது தெரியல. ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு அவனும் ஷாக்காவே. செங்கோ இப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன். இதுக்கப்புறம் உன் மேலதான் நான் முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நான் நம்பிக்கை கைவிட மாட்டேன். உனக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல ஹீரோவும் உங்க தியாகம் வீண் போகாது அப்படின்ற மாதிரி அவன் பாக்குறதுலே தெரியுது. அடுத்த கட்டமா பெருசா என்னமோ நடக்க போகுது. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க வெள்ளக்கணும் ஆள் வச்சுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பா நான் ஸ்டார்டிங் இன்ட்ரோல சொன்ன அந்த ஒரு எமோஜி போடுங்க. அதே போல என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சரிங்க சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.